ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செப்டம்பர் 24, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ். என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 40% டாய்லெட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அன்யூஸ்டு CAG கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல். ஸோ நம்ம பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் நம்ம இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்கவங்க ஆடிட்டிங்கில். ஸோ அவங்கள என்னென்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றின எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பாலிட்டியில் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40% வந்து டாய்லெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்வச் பாரத்தில் வந்து எல்லா பக்கமே வந்து டாய்லெட்ஸ் இருக்கணும், ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து October 2 வந்து நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது மூலிமா வந்து எல்லா பக்கமே டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்எவிட்டபிள் ஆயிடுச்சு. ஸோ அதில் இப்போ இவங்க ஆடிட் பண்ணதில் ஒரு 40% பக்கம் டாய்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலானது பற்றி நம்ம பார்க்கலாம். இது GS பேப்பர் 2 ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து கிளைமில் வந்து 1.4 lakh டாய்லெட்ஸ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இருக்குது. அது எதில் இருக்கும் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ப்ராஜெக்ட் அதில் வந்து அந்த பாட்டில் இருக்கும். நம்மளோட கண்ட்ரி இந்தியாவில் 10.8 lakh கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி வந்து 40% டாய்லெட்ஸ் வந்து சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில். இதில் கிட்டத்தட்ட இவங்க என்ன மாதிரி சாம்பிள் சர்வே பார்த்தாங்க அப்படின்னா 2695 டாய்லெட்ஸ் வந்து ஒரு 15 ஸ்டேட்டில் பார்த்துருக்காங்க. அதில் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் என்ன ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணாங்கன்னா 70% வந்து டாய்லெட்ஸில் வந்து தண்ணி வசதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 75% எப்படி இருக்குன்னா ஹைஜீனிக் இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி இல்லைனாலும் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது, சுத்தமாக இல்லைனாலும் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து அது அன்யூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி என்ன அப்படின்னா இந்த ஸ்வச் வித்யாலயா அபியான் அதில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. இது யார் லான்ச் பண்ணாங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து HRD அப்படின்னு சொல்லுவோம். அந்த மினிஸ்ட்ரி தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க 2014. இது எதுக்காக அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதுக்காக பண்ணாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்கும் ஸ்கூலில் வந்து செப்பரேட்டான டாய்லெட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இது மேண்டேட், கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் டாய்லெட்ஸ் வந்து அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ இதில் என்ன தான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியல, ஏன் இப்படி 40% வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே புவர் வாட்டர் அவைலபிலிட்டி. டாய்லெட் கட்டியிருக்காங்க ஓகே, பட் அதுக்கு தண்ணி வரணும்ல, தண்ணி வந்தால் தானே டாய்லெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ தண்ணி இல்லை, கரெக்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. டாய்லெட் கட்டி மட்டும் விட்டால் பத்தாது, க்ளீனாக இருக்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டட் ஃபண்டு அந்த அளவுக்கு போகிறதில்ல. அடுத்தது டாய்லெட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, கட்டி வச்சுட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க, யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை. டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணாமல் அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் டாய்லெட்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கரெக்டாக வந்து க்ளீனிங் மாதிரி செய்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால டாய்லெட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னாலே சரி யூஸ் பண்ண முடியல. ஸோ இதனால் அவங்களுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம் வரும், அப்படி தானே. ஈவன் நம்மளோட லிட்ரஸி லெவலே கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா டாய்லெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப இந்த டாய்லெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இதனால் அவங்களுக்கு லிட்ரஸி லெவல் மட்டும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை, ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகும், அப்படி தானே. டாய்லெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வரும். ஈவன் இதில் ரொம்ப வல்னரபுளாக இருக்கிறது யார் அப்படின்னா ஃபீமேல் தான். அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இதோட இம்பேக்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஓவர் 380 வேர்ல்ட்ஸ் டெத் இன் மாஸ் ட்ரெண்டிங். இது வந்து GS பேப்பர் 3 என்விரான்மெண்ட். ஸோ அதில் என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து திமிங்கலோன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ
ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நம்ம வந்து இந்த நியூஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து இறந்துட்டுருக்கு. அதுவும் எப்படின்னா ஐ மீன் குரூப்பாக வந்து இறந்துட்டுருக்கு. ஸோ இது எங்கே அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 380க்கு மேலே வந்து இறந்துருக்கு சதர்ன் ஆஸ்திரேலியாவோட சதர்ன் போர்ஷனில் வந்து இறந்துருக்கு. அது என்ன அந்த சதர்ன் போர்ஷன் அப்படின்னா, சதர்ன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது வந்து தஸ்மானியா அந்த ஐலாண்டில் தான் வந்து இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா தஸ்மானியாவில் இன்ன வரைக்கும் வேர்ல்ட்லேயே வந்து இவ்வளோ ஹையஸ்டான இறப்பு அப்படின்னா அது இங்கே தான். இப்போ ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாண்டில் மட்டும்தான் இறக்குதா, ஐ மீன் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நார்த் சீலையும் இந்த மாதிரி நடக்குது. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவுக்கு மேலே இது இருக்கும். ஸோ இதை வந்து 3 கிலோவுக்கு மேலே இருக்கும் போது அதோடய வெயிட் வந்து ரொம்ப வந்து அதிகம். அப்போ ரொம்ப அதிகமாக ஆழமாக இருக்கிற இடத்துல, நல்லா நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல தான் அது இருக்க முடியும். ஏதாவது வந்து தண்ணி இல்லாமல் ஒரு சாண்ட் பார் மாதிரி சொல்லுவாங்க. சாண்ட் பார்னால் கரைக்கும் தண்ணிக்கும் நடுவில் ஒரு சாண்ட் பார் மாதிரி இருக்கும், மண் மாதிரி நல்லா ஃபுல்லாக இதாக இருக்கும். அங்கே வந்து ஆழமே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இது சிக்கிருச்சு அப்படின்னா அதோட ஓன் வெயிட்டே வந்து அது என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை கொன்றும். இது என்ன அப்படின்னா இது வந்து தனியாக வந்து ஒன்று மட்டும் போகாது. இது எப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு தலைவர் மாதிரி இருப்பாங்க. ஐ மீன் ஒரு சீனியராக இருக்கிறவங்க ஒரு திமிங்கலமாட்டம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அது கூட வந்து எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். கரெக்டாக போய் இது அங்கே எங்கேயாவது போய் சிக்கிடுச்சு அப்படின்னா மொத்தமாக குரூப்பாக மாட்டிக்கும், எல்லாருமே வந்து இறந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. மோஸ்ட்லி வந்து அது ஜென்ரலாக வந்து அந்த ஷோருக்கு வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து அதுக்கு க்ரியேட் ஆகும். நிறைய வெதர்னால பிரச்சனை, வேறு ஏதாவது ஒன்று கொன்றுவோம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இது வந்து நம்மனால தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது நேச்சுரலாகவே நடக்கும். அதோட வெயிட் வந்து அதிகம். அதே நேரம் அது ஒரு சாதாரண மீனுனா லைட்டாக கரையில் வரும்போது அவ்வளோ பிரச்சனை வராது. பட் இதுக்கு வந்து பெரிய லெவலில் அதோட வெயிட்டே பிரச்சனையாயிடும். ஸோ அதுதான். ஸோ இதுக்கும் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இவ்வளோ இறப்பு விகிதம் நடந்ததுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலில் வந்து என்ன மாதிரி கமிஷன் இதில் இருக்குது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து சயின்டிஃபிக், கமர்ஷியல் எல்லா விதமாகவுமே இதை பற்றி பார்ப்பாங்க. ஸோ இதுக்காக ஒரு 2 சாங்சுவரிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதுக்கு கீழே. ஒன்று வந்து சதர்னில் இருக்குது, அது வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. இன்னொன்று வந்து இந்தியன் ஓஷனில் இருக்குது. ஸோ அந்த 2மே இருக்குது. இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் வந்து இவ்வளோ இறந்துருக்கு, இதுக்கு என்ன மேஜர் ரீசன் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ஒன்று என்னென்னா அக்வாட்டிக் ஸ்பீஷஸில் வந்து பாய்சன் ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த மாதிரி இறக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே அந்த பார்த்தோம், பொன்ஸ்வானா வந்து ஆஃப்ரிக்காவில் நிறைய எலிஃபண்ட் வந்து இறந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம். எதனால? அந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு ஆல்கல் ப்ளூம்னால் கேள்விப்பட்டோமா, நியூரோடாக்சின். ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது பாய்சன் நடந்து இதை சாப்பிட்டுச்சுனாலும் இறந்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டைரக்ஷன் மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று வந்து இதை கில் பண்ணிடுச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம். இல்லை நேச்சுரலாகவே ஏதாவது டிசீஸ் வந்து சிக்கு வந்துச்சுன்னா இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து சைனா wants to go கார்பன் நியூட்ரல் பை 2060. ஸோ இது வந்து ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில் வரும். சைனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என்னோடய கார்பன் எமிஷனை வந்து நான் நியூட்ரல் பண்ணுவேன் 2060 அப்படின்னு சொல்லி சைனா என்ன பண்ணியிருக்கு, யுனைடெட் நேஷன் அந்த ரிஃபார்ம் எஸ்டர்டே ஐ திங்க். ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அந்த யுனைடெட் நேஷன் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கவுங்களோட அந்த சபதத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சைனா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக வந்து 2060 கார்பனை வந்து நான் நியூட்ரல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து நிறையா வந்து என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன பண்ணாங்க, ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. பரவாயில்லையே, சைனா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. ஏன் வந்து சைனா வந்து சொன்னது இவ்வளோ வெல்கம் பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் கார்பன் அதிகமாக எமிட் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்களே இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தானே. அதனால் வெல்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அது சைனா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் சைனா வந்து நான் கண்டிப்பாக வந்து பாரிஸ் கிளைமேட் அக்கார்டு அதை வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்குவேன், நான் வந்து இனிமேல் க்ரீன் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் கார்பன் எமிஷன் பண்ணேன், இனிமேல் நான் க்ரீன் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சைனா சொல்லியிருக்காங்க. அவங்க கோல் என்னென்னா, ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பொல்யூட்டர் தான். நம்மளோட எர்த்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து
நமக்கு நிறையா வந்து எமிட் பண்ணுறவங்க க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து இவங்க தான். ஸோ அதனால் குளோபல் வார்மிங் வரும், நிறையா வந்து கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இவங்க வந்து அதிகமாக எமிட் பண்ணுறாங்க. பட் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, நான் க்ரீன் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் வந்து பாரிஸ் கிளைமேட் அக்கார்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பாரிஸ் கிளைமேட் அக்கார்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இப்போதைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், கோல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய லெவலில் நமக்கு வந்து என்ன ஆகும், பொல்யூஷன் க்ரியேட் ஆகும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 15% வந்து நான் ஃபாசில் ஃபியூவலுக்கு மாறலான் இருக்கோம். அப்புறம் எங்களோட டோட்டலில் வேர்ல்டுலேயே நாங்கள் 30% வந்து இவங்க தான் ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. 30% அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு 30 தானே நினைப்போம், பட் அது ஒரு பெரிய விஷயந்தான். ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் வந்து திரும்பி உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதனால் எந்த பொல்யூஷனுமே வந்து க்ரியேட் ஆக போகிறது கிடையாது. ஸோ அது வந்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 135 GW தான் வந்து அவங்க கோல் பவர் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க வந்து பெர்மிட் கொடுத்துருக்காங்க, அல்லது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. பட் இதே வந்து குளோபல் எனர்ஜி மானிட்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த என்விரான்மெண்டல் குரூப்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சைனா வந்து அந்த கோல் பவர் கெப்பாசிட்டி கம்பேர் பண்ணும், யூஎஸோடதை கம்பேர் பண்ணும்போது சைனாவோடது பாதி தான், அவ்வளோ கிடையாது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம், மேண்டேட்டர், ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம், நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்துச்சுன்னா, என்றைக்கு சைன் பண்ணாங்கன்னா 2016 UNFCCC அப்படின்னு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஆக்சுவலாக இவங்களோட நோக்கம், அந்த எய்ம் என்ன அப்படின்னா, ரெடியூஸ் மிட்டிகேட் க்ரீன் கேஸ் எமிஷன். க்ரீன் கேஸ்னால் என்ன, கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து இவங்களோட முக்கியமான நோக்கமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் கரண்ட்டாக 195 இருக்குது மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த யூஎஸோட பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, நவம்பர் 2020 நான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறேன், நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, நவம்பர் 2020 வந்தால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட கோல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி 2 டிகிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபல் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரைஸாக போயிட்டே இருக்குது, அப்படி தானே? இந்த செஞ்சுரிக்குள்ளே நம்ம 2 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களோட எய்மு ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப மோசமான கண்ட்ரிஸ், ரொம்ப வல்னரபுளாக வந்து கிளைமேட் சேஞ்சில் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் வல்னரபுளாக இருக்காங்க, அது எப்படி நம்ம வல்னரபுள்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ மால்தீவ்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற சீல என்ன ஆயிருக்குன்னா, இவங்கெல்லாம் எமிட் பண்ணுறதில்ல, அது வந்து குளோபல் வார்மிங்கில் ரொம்ப பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது நிறைய கிளேஷியர்லாம் என்ன ஆகும், மெல்ட் ஆகும். அப்படி மெல்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சீ லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே இருக்கிற கண்ட்ரிக்கு மட்டும் ஆபத்து, ஹோல் வேர்ல்டுக்கே ஆபத்து தான். ஸோ அது மாதிரி ஃபேஸ் பண்ணுறது தான் மால்தீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுங்கிறாங்க. அடுத்தது இந்த மாதிரி மூணாவதாக கோல் என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ், இந்த யூஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணணுமாம்மா, அவங்க வந்து நிறையா வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தானே அவங்க வந்து நிறைய எமிஷன் பண்ணாமல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு வந்து மாறுவாங்க. இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி அவங்க மாறணும் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும், பணம் கொடுத்து நிறையா டெக்னாலஜிக்கல் இந்த சோலார் பவர் யூஸ் பண்ணிக்கோ, இந்த மாதிரி நிறைய நல்லதெல்லாம் கொடுத்து அவங்களோட அந்த எமிஷனை கம்மி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம். இந்த அக்ரிமெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த 20-20-20 அப்படிங்கிற அந்த டார்கெட். அது என்ன 20-20-20 அப்படின்னா 3 விஷயம் சொல்கிறாங்க 20ல். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து நம்ம 20% கம்மி பண்ணணும். இது ஃபஸ்ட்டு 20. செகண்ட் 20 என்ன அப்படின்னா, ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணணும். இது செகண்ட் 20. தேர்டு 20 என்னன்னா, எஃபிஷியன்சியாக வந்து எனர்ஜியை வந்து நம்ம டார்கெட் வச்சதை இன்க்ரீஸ் பண்ணணும். எஃபிஷியன்சி, இன்க்ரீஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி. நம்மளோட யூஸ் பண்ணுற அந்த விஷயம் வந்து ஏனோ தானோன்னு இல்லாமல் எஃபிஷியன்சியாக இருக்கணும். அதை 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்தது வந்து லேபர் பில் பாஸ்டு அமிட் பைகாட். நமக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் பில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு, நம்ம அதை பார்த்தோம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா லேபர் பில் வந்து ரொம்ப வந்து கான்ட்ரவர்ஷியலாக வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நிறையா வந்து இந்த பில்லை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அது என்ன இந்த பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிங்கிறப்ப அது என்ன இந்த 3 பில் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க 3 பில்ஸ். அது எப்படின்னா 29 லேபர் லாஸை வந்து 4 கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 லேபர் பில் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெகுலேஷன் கோட் 2020, இது ஃபர்ஸ்ட் பில். செகண்ட் வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்டு ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020. அதுக்கடுத்தது சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2020. இதுதான் இந்த 3 பில். இந்த 3 பில்லை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து இதில் பார்க்கலாம். ஏன்னா இந்த 3 பில் அடிக்கடி நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெகுலேஷன் கோட் 2020 அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பல்சரியாக வந்து ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும், ஹெல்ப்லைன். ஏன்னா ஏதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ட்ராவல் ஆகி வராங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னால் என்ன, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணணும்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வேணும். எமர்ஜென்சி அப்படின்னா ரெட் ட்ரெஸ்ஸில் வந்து கால் பண்ணி அவங்க புகார் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது வந்து கம்பல்சரி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னென்னா, இவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு நேஷ்னல் டேட்டா பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒவ்வொரு 20 நாளைக்கு ஒரு தடவையும் ஒரு லீவ் எடுத்துக்கலாம், ஒரு ஒன் டே லீவு, ஓகேவா. ஒவ்வொரு 20 டேஸ்க்கு ஒரு தடவையும் ஒரு லீவு அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ லீவ் வரும் அவங்களுக்கு, 180 டேஸ் லீவ் வரும். இதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 240 டேஸ் லீவ் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 180 தான். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களோட லீவ் எல்லாம் வந்து கம்மி பண்ணி ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த COVID-19 வந்து நிறையா வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு, எக்கனாமிக் ரிவைவல் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் அவங்க எங்கே போவாங்க, அவங்களுக்கு கஷ்டம் தானே. ஸோ நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி ஃபார் விமனுக்கு வந்து ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதலையெல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து மென்ஸ் தான் பார்ப்பாங்க, விமன் வந்து சாயந்தரத்தோட வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்படி தானே. பட் ஐடி கம்பெனியில் ஓகே நான் ஒத்துக்கலாம். பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா செக்டர்லேயுமே நைட்டு வந்து விமன் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு டெத் ஆனாவோ இல்லை வந்து ஏதாவது இன்ஜுரி, வேலை செய்யும் போது ஒர்க் பிளேஸில் திடீர்னு வேலை செஞ்சிட்ருக்காங்க, வேலை செய்யும் போது ஏதாவது ஒர்க் பிளேஸில் ஆக்சிடெண்ட் ஆகவோ இல்லை வயலில் கை காலில் ஏதாவது பிரச்சனையாகி அவங்க இறந்துட்டாங்களோ, ஏதோ சம்திங் நடந்தாலும் அவங்களோட அந்த ஷேர் ஆஃப் பெனாலிட்டியில் வந்து 50% தருவாங்களாமா. இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு வந்து ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டு யாருக்கு போகும் அப்படின்னா, அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ். ஏன்னா நம்ம நாட்டில் நிறையா, இந்தியாவில் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. 40 crores வந்து அவங்களுக்கு போதும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இது எல்லாத்தையுமே வந்து ஐடி அண்ட் சர்வீஸ் செக்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கவரிங் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துடணும், நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட், இந்த பில்லில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். ஆக்குபேஷனல் சேஃப்டி அப்படின்னாவே புரிஞ்சிருச்சு, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு வந்து கண்டிப்பாக சேஃப்டி இருக்கணும், ஹெல்த்துக்காகவும். தென் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020, இது ரொம்ப முக்கியம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக வந்து ஹெல்த் செக்கப் பண்ணி தருவாங்களா. அதுவும் வந்து எல்லாத்துக்கும் கிடையாது, சின்ன வயசுலாம் இருக்காங்கன்னா அவங்களாம் போய் செக்கப் பண்ணுவாங்க. ஒரு சர்டன் ஏஜ், ஒரு ரொம்ப வயசாகி ஒரு லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து லீகல் ரைட் இருக்காமா. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஆடியோ விஷுவல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களும் இந்த இதில் தான் அந்த இதில் தான் வந்து கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி கோட். இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இப்போ வந்து விமன்ஸும் வந்து நைட் ஷிஃப்ட் போகலான்னு. ஸோ கண்டிப்பாக வந்து சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து இஎஸ்ஐசி அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 740 டிஸ்ட்ரிக்ஸ். பட் அட் ப்ரெசென்ட்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, 566 டிஸ்ட்ரிக்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டாங்க. தென் பார்த்திங்கன்னா
இவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கிடைக்கணும் அன்ஆர்கனைஸ் செக்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்பியும் அதே தான் சேம் தான் சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கிக் எக்கானமி அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபுல் டே வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஒர்க் வந்து இது பண்ணுவாங்க. திடீர்னு கூப்பிட்டோம்னா குட்டி குட்டி ஒர்க்கு ஒரே செக்டரில் ஃபுல்லாக வேலை பார்க்காம நிறைய பிரிஞ்சு ஒவ்வொரு செக்டர்லேயும் வேலை பார்ப்பாங்க. இதுதான் கேக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணி வைக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து வெயிட்னிங் இஸ் ஆன் த எஃபிஷியன்சி ஆஃப் ஃபீமேல் லீடர்ஷிப். இது வந்து நமக்கு கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையுமே வந்து வருஷம் மெயின்ஸில் வந்து நமக்கு கேரண்டியாக வந்து விமன் எம்பவர்மெண்ட் சொசைட்டி ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் வந்து கேரண்டியாக வரும். ஈவன் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்ஏயில் கூட சொசைட்டி ரிலேட்டடாக வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம கண்டிப்பாக இதை எடுத்து நோட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இது முழுக்க உமன் எம்பவர்மெண்ட்டு தான். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் விமன் எம்பவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா விமன்ஸ் தான் லீடர்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க தான் வந்து லீடர் தலைமையில் இருக்காங்க. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, தைவான், நியூசிலாண்ட், ஒவ்வொரு காண்டினென்ட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. நாட் ஒன்லி கண்ட்ரிஸ், காண்டினென்ட் ஆல்சோ இதில் இருக்காங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கே ஹெட்டாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சமயத்தில் இந்த COVID-19 லாக்டவுன் பீரியடில் மட்டும் இல்லாமல் நிறைய க்ரைசிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சமயத்தில் இவங்க ரொம்ப பெட்டராக வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேண்டமிக்கில். எப்படின்னா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணது அளவுக்கு அவங்க பக்கத்தில் இருக்க அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த ஃபீமேலாக இருக்கக்கூடிய அந்த கவர்னர் இருக்கிற இடத்துல COVID-19 இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விமன் லீடர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மோர் காம்படேட்டிவாக இருக்காங்க இந்த க்ரைசிஸில் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் லீடர்ஸ் வந்து அதுக்குன்னு வந்து அவங்க மேலே வந்து எதுலேயுமே வந்து இல்லை ஃபீமேல் தான் அப்படின்னு அவங்க சொல்ல வரல. அப்படி நம்ம நினச்சிக்கக்கூடாது. அவங்க என்னவோ சொல்கிறாங்கன்னா அந்த இதில் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அவங்கள வந்து கம்பேரிஷன் பண்ணலை. வந்து மேல் வந்து பண்ணவே இல்லை, ஃபீமேல் தான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம இதில் வந்து மெயினாக வந்து நோட் பண்ணிக்கணும். நம்ம என்ன நினச்சிருவோம், விமனை தான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறோம். நம்ம அப்படி சொல்ல வரல. ஸோ ஃபீமேல் லீடர்ஸும் நிறைய பேர் அவ்வளோவா அவங்க ஒர்க்கை வந்து பண்ணாமல் இருக்காங்க. இவங்க ஆல் ஓவராக சொல்லலை, சில பேர் தான் சொல்கிறாங்க, பிக் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம நோட் பண்ணணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா ஆல் ஃபீமேல் லீடர்ஸ் வந்து நாட் நெசசரிலி சிக்னிஃபிகண்ட், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறையா வந்து மென்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா கரிஷ்மேட்டிக் லீடர்ஸும் வந்து இருக்காங்க. உண்மைதானே? ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஒருதலை பட்சமாக இருக்காங்க பார்த்திங்களா, அந்த பயாஸாக இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறையா நம்ம பார்த்துருப்போம் விமனுக்கு அப்படிங்கிறதப்ப எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இப்போ வரைக்குமே விமன் எப்படி இருக்காங்க, அவங்களோட ரோல் அந்தளவுக்கு வரதில்லை. இந்த பொலிட்டிக்கலாக வந்து அவங்க அந்தளவுக்கு வரது இல்லைங்கிறாங்க. அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த வந்த இடத்துல அவங்க எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கே நல்லா தெரியும் நம்மளோட இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து இந்திரா காந்தி, அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் வந்து நம்மளோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் வந்து ஜெயலலிதா, அவங்க ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா பானர்ஜி, அவங்களுக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் ஈவன் ஒரு சிங்கிள் விமன் கூட இன்ன வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இல்லாமல் இருக்காங்க சில ஸ்டேட்ஸில் எல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம். ஸோ இதில் இந்தியாவோட கிராம் பஞ்சாயத்து என்ன பேசுகிறாங்கன்னா இதில் வந்து இவங்க மென்னு கம்பேர் பண்ணும்போது விமன் வந்து ரொம்ப பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் அவங்க வந்து நிறைய பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. தென் விமனுக்கு வந்து ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி விமன், நிறைய பாலிசிஸ் வந்து விமன்ஸ் வந்து கொண்டு வராங்க. 1993 தான் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில்.
கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து விமன் பிரதான் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாகவே தலைமையில் இருக்க ஒரு மெம்பர்ஸாக வந்து ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து 3ல் ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், விமனும் மென்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இந்த ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குமா? ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா மென்னு வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். விமனோட ரெப்ரசன்டேஷன் அந்தளவுக்கு அந்த ரோல் அங்கே ப்ளே பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை நம்ம விமனை தான் கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்க, அவங்க நிறையா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அவங்க ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? ட்ரிங்கிங் வாட்டருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களே வந்து அவங்க ஒரு விமன், அவங்க வந்து எதுக்கெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, எதெல்லாம் வந்து கிடைக்காம ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் அவங்கள ரெப்ரசன்டேட்டடாக கொண்டு வரும்போது அந்த விஷயம் வந்து ப்ரைமரி கிடைக்கும். ஐ மீன் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிளாக அவங்களுக்கு இருக்கும். முன்னுரிமை கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. எவ்வளோ தூரம் அவங்க அந்த விஷயத்துக்காக அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த பொறுப்புக்கு வரும்போது அவங்க அதை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஓட்டு உரிமையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா விமன் அப்படிங்கிறவங்க வந்து எப்போ ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா 1950 ஆன்வர்ட்ஸ் தான். அதில் கூட 1951, 52 தான் ஜென்ரல் எலெக்ஷன் நடந்திருக்கும். அப்போ தான் ஓட்டு. அதுக்கு முன்னாடிலாம் விமனுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன்லாம் ஓட்டுலாம் வந்து போட விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய மெச்சூர் டெமோக்ரஸிஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்பு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் 1920 தான் விமன் ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான். அப்போ நம்மளோட மெனி விமன் வந்து நம்மளோட பாலிட்டிக்ஸில் வந்து நிறைய ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் இருக்குது, அப்படி தானே இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறப்ப நம்மளோட விமனுக்கு வந்து எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா 10% தான் இருக்குது. அது தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ இது எப்படி இருக்குது, இது வந்து ஒரு அண்டர் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது, அப்படி தானே. அப்போ எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அப்படி கிடையாது. ரிவாண்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 60% வந்து விமனுக்கு தான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரைமே அந்தளவுக்கு நடக்காது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிவாண்டா அப்படிங்கிற இடத்துல வந்து விமனுக்கு தான் வந்து 60% ரெப்ரசன்டேஷன் இருக்குது. பட் நம்ம நாட்டில் 10% தான். ஸோ லாஸ்ட் பார்த்திங்கன்னா 2019 எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா விமனோட டோட்டல் ஸ்ட்ரென்த் லோக்சபாவில் வந்து 14% தான். அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளோடது வந்து அண்டர் ரெப்ரசன்டேஷன் மாதிரி இருக்குது, அப்படி தானே. இதோ ஒரு இதில் வந்து தான் ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க, மெஜாரிட்டி கிடையாது இல்லை. இப்போ ஒரு விமன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்கள பார்த்து நிறைய பேர் அவங்கள வந்து மோட்டிவேஷனாக வச்சு அவங்க நிறையா பெண்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ விமனோட அந்த கோட்டா, அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்ம இன்னும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ இதில் வந்து இந்த பில்லில் வந்து விமன் பில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிராம் பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமும் கண்டிப்பாக கொண்டு வரணும், மேண்டேட்டடாக வந்து விமனுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும், ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1990s தான் பில்லில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அட்டம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எப்படியாவது வந்து அந்த கோட்டா வந்து விமனுக்கு கொடுக்கணும், லோக்சபாலையும் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராடி இருப்பாங்க. இந்த மாதிரி விமன் ரிசர்வேஷன் பில் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இல்லை ஃபஸ்ட்டு யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா ஹஸ்ரி தேவகோடா அப்படிங்கிற ஒரு 1996 சொன்னாங்க. ஆனால் நிறையா மேல் மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல அப்போஸ் பண்ணிட்டாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த பில்லுக்கு. அந்த பில் வந்து இதாயிருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ஏன்னா கொண்டு வந்ததே வந்து ஒருத்தர் வந்து எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணியிருந்தாலும் அது வந்து அப்போஸ் பண்ணாமல் இருந்தால் மேபி இது வந்திருக்கும் அப்படின்னு தானே. ஏன்னா விமன் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன தான் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேக்கிங் பாலிசியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். விமனோட அந்த ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டுமே தான் விமன்னால் வந்து எஃபெக்டிவ்னஸாக வந்து அவங்களோட லீடர்ஷிப்பை வந்து இது பண்ண முடியும், அப்படி தானே. அப்போ கண்டிப்பாக பயாஸ் அப்படிங்கிறது குறையும். பயாஸ் அப்படிங்கிறது ஒரு தலைப்பட்சமாக இருக்கிறது. ஸோ பயாஸாக இதுவே ஆண்கள் தான் வரணும் அப்படிங்கிற அந்த பயாஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேலாக இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிஷியன் வந்து நிறையா கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து போட்டு ஜெயிப்பாங்க, நிறைய வின்னிங் எலெக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து விமனுக்கு வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் கிடைச்சா மட்டும்தான் அவங்களால வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து விமன் எம்பவர்மெண்ட்டில் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து இந்த பீப்புள் ஆஃப் நோவேர். ஸோ இது இது வந்து ரொம்ப வந்து லாஸ்ட் இயர் வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருந்துச்சு. நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் NRC அசாம், அதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வந்திருக்கும். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருந்த விஷயந்தான். நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த COVID-19 அதை அப்படியே விட்டுட்டாங்க. பட் NRC அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ என்ஆர்சி அப்படிங்கிறது நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் சொல்லிட்டு அசாமில் வந்து இது பண்ணாங்க. அதில் அசாம் இந்தியாவோட சிட்டிசன் யார் யாரெல்லாம் இல்லையோ அவங்கக்கிட்ட போதியமான டேட்டாஸ் இருக்கோ இருந்தவங்க மட்டும்தான் அங்கே சிட்டிசனாக இருக்க முடியும். இல்லாதவங்களாம் அங்கே இருக்க முடியாது. அவங்களாம் வந்து எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அந்த நாட்டுக்கே திரும்பி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 19 lakh பக்கம் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, போன தடவை August 31 நினைக்கிறேன் ஃபைனல் ரிசல்ட் வந்து விட்டாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 19 lakhs பக்கம் வந்து அவங்க இந்த சிட்டிசனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் திரும்பி வந்து உங்களோட இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாரின் ட்ரிபுனல்கிட்ட போய் உங்ககிட்ட இருக்கிற போதியமான ஆதார் நிறைய வந்து அது பேர் என்ன ஐடென்டிட்டி வச்சுருப்பாங்க. சில பேர்த்திட்ட இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்க அந்த சிட்டிசன் தான். பட் நிறைய பேர்த்திட்ட இல்லை, அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. சரி, ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் ட்ரிபுனல் கிட்ட போய் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாரின் ட்ரிபுனல்ஸ் கிட்ட போகணுன்னா கூட அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிட்டாங்கிற அந்த கார்டே வந்து கொடுக்கல சொல்லிட்டு நிறையா வந்து போன மாதம்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபாரின் ட்ரிபுனல் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வேளை அவங்கக்கிட்ட ஏதாவது ஆதாரம் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆதாரத்தை வச்சு அவங்க அந்த சிட்டிசன் தான் ப்ரூவ் பண்ணுவார். ஆதாரம் இல்லையா திரும்பி அவங்கள வந்து அவங்க நாட்டுக்கே வந்து போக சொல்லிடுவாங்க. அவங்க நாட்டிலேயே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி தானே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். 1971க்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தவங்களுக்குலாம் கிடையாது. 1971 வந்து முன்னாடி மார்ச் ஐ திங்க் 24 என்னமோ நினைக்கிறேன் மிட்நைட். ஸோ அந்த டைமுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா நடந்திருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம கண்டிப்பாக வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க. 19 lakhs பக்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் இன் அசாம் அதில் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கிடையாமல் போயிடுச்சு. அப்படி தானே இல்லாமல் போச்சு. அவங்களோட ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது இதாயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு வேளை அவங்க அந்த சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபாரின் ட்ரிபுனல் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் அவங்க எங்கே இருப்பாங்க, ஒரு டிடென்ஷன் கேம்ப் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆரிஜினுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆரிஜின்லேயே ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ பங்களாதேஷும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ அங்கே அனுப்பி வைக்கிறாங்கன்னா அங்கே ஒத்துக்கலை. இங்கேயும் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, விட மாட்டேறாங்க. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் வர முடியல, இங்கேயும் போக முடியல, இங்கேயும் வர முடியல. அப்போ நடுவில் எங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு அப்போ இடமே இல்லாமல் போயிடும். அதுதான் அவர் நோ வேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நமக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை சில நேரத்தில் அந்த ஃபாரின் ட்ரிபுனல்ஸே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அப்போ என்ன ஆகும், உண்மையாலுமே அவங்க நாட்டு சிட்டிசனாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்காம போயிடும். அப்போ இந்த இடத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே பேசிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அப்படி தானே? அப்போ இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னால் எப்படி முடியும், அவங்க எங்கே தான் போவாங்க அப்படிங்கிறதான் வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ அது பாலிட்டியில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் பேப்பர் 2. அடுத்தது வந்து அன்லாக்கிங் கேம்பஸ். நமக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. 9 to 12 நமக்கு நல்லா தெரியும். இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவம்பர் 1லேருந்து யூஜிக்கும் பிஜிக்கும் வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகலான்னு சொல்லிட்டாங்க. ஈவன் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் கிளாஸ் எடுக்கலாம், ஆன்லைனில் எடுக்கலாம், இல்லை வேறு எந்த மோடில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 9th to 12 வந்து கிளாஸஸ் வந்து September 21லேருந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸ்க்கு என்னமோ ஓகே, ரிலீஃப் தான், அவங்க வீட்டில் இருக்கிறனால ப்ராப்ளமாக இருக்கும், ரிலீஃப் தான். பட் இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி பண்ணுறதுனால இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள் சில கண்ட்ரிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். யூகேவும் யூஎஸ்லேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. யூஎஸில் ஒரு ஸ்டடியை நடந்திருக்கு. அவங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 3000 கேசஸ் வந்துச்சாமா காலேஜ் ஸ்கூல்ஸில். நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து ரீஓப்பனுக்கு அப்புறம் நிறைய ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்காங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட கேசஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 வந்திருக்கு. யூஎஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. 88,000 வரைக்கும் என்ன இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸில் வந்து ரீஓப்பன் பண்ணது தான். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி தானே. இப்போ நாளைக்கு நம்மளும் வந்து இப்படி ரீஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி தானே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹை லெவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெர்மனி, டென்மார்க்கு, நார்வேல என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சரி, ஓகே, நம்ம என்ன தான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக வந்து RT-PCR டெஸ்ட் நிறையா நமக்கு டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, நோஸ்லையும் டங்க்லேயும் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த RT-PCR டெஸ்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஃப்ரீயாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு கான்டாக்ட் ட்ரேசிங் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி டெஸ்ட்டெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக அவங்களோட அந்த பாசிட்டிவ் ரேட்டை வந்து குறைக்க முடியும். அப்படி தானே? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் என்னதை தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், மாஸ்க் அப்படிங்கிற யூனிவர்சல் மாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாஸ்க் போடாமல் யாருமே வந்து உள்ளே விடக்கூடாது, அப்படி தானே. மாஸ்க் போடாமல் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணக்கூடாது. அடுத்தது சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து டெஸ்ட் பண்ணணும். நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுல் ஆக்சஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் வந்து அந்த எஃபெக்டை வந்து குறைக்கலாம். ஸோ அடுத்தது வந்து லைட் டச். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும், ஐ திங்க் 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன், 1 வீக்காக ரொம்ப நாளாகவே இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. சுதர்ஷன் டிவி அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து யூபிஎஸ்சி அப்படிங்கிற அந்த இதில் வந்து முஸ்லீம்ஸுக்கு தான் வந்து அதிகமான ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிலீஜியஸ் பற்றி பேசிட்டாங்க. ஸோ அதனால் பெரிய வந்து ப்ராப்ளம் நடந்துச்சு. அங்கே தான் வந்து அது முஸ்லீம்ஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஹிந்துஸ்க்கு தரல. ஆக்சுவலாக யூபிஎஸ்சி அப்படிங்கிறது கேஸ்ட் பார்க்குறது தான், நம்ம உண்மைதான, ரிலீஜியஸ் பார்க்குறது கிடையாது. ஸோ நம்ம வந்து கேஸ்ட் பேஸில் தான் வந்து யூபிஎஸ்சி வந்து அந்த கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல்னால் எப்படி, அப்புறம் வந்து ஜென்ரலுக்கு இவ்வளோ ஏஜ் லிமிட், இவ்வளோ இயர்ஸு. இதே வந்து ஓபிசி அப்படின்னா 9 அட்டம்ப்ஸு, இதே ஜென்ரல் அப்படின்னா ஐ திங்க் 6 அட்டம்ப்ஸ் நினைக்கிறேன். எஸ்சிஎஸ்டிஸ்னால் அன்லிமிட்டட் அட்டம்ப்ஸ் அப் டு த ஏஜ் லிமிட் வரைக்கும், இவ்வளோ ஏஜ் லிமிட் வரைக்கும் அன்லிமிட். ஸோ அந்த மாதிரி கேஸ்ட் பார்த்து தான் கொடுக்குறாங்களே தவிர ரிலீஜியஸ் பார்த்து நமக்கு தர்றதில்ல. பட் என்ன பண்ணிட்டாங்க, சுதர்ஷன் டிவியில் வந்து இந்த மாதிரி வந்து கேஸ்ட் பார்த்து தான் தராங்க, சாரி ரிலீஜியஸ் பார்த்து தான் தராங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ இதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சுதர்ஷன் டிவி பண்ணதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து சென்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்து சில மெக்கானிசம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சென்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கொண்டு வரணும், வெப் பேஸ்டு டெக்னாலஜி வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இங்கே நிறையா வந்து டிஜிட்டலில் தான் பார்த்திங்கன்னா நிறையா வயலேஷன்ஸ், டெரரிசம் நமக்கே தெரியும். இந்த எஃபியில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் சம்திங் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி எஃபிலே ஒருத்தன் டேரெக்டாக ஷூட் பண்ணுறது எஃபியில் லைவாக போட்டுட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டெரரிசம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதே பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியாவில் தான் நடக்கும். அது எலக்ட்ரானிக் மீடியாவில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி லோக்சபாவில் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியட்ஸ் கைட்லைன்ஸ் ரூல்ஸ் 2011 வந்து அமெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா, கண்டிப்பாக இது யார் பண்ணணும் அப்படின்னா இன்டர்மீடியேட்ரிஸ். யார் அந்த இன்டர்மீடியேட்ஸ்? நம்ம எது மூலிமா கன்வே பண்ணுறோம், நம்ம ஃபேஸ்புக், கூகுள் இது மூலிமா தானே கன்வே பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த இன்டர்மீடியேட்ஸுக்கு தான் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அவங்க தான் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் அண்ட் அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம், அப்படி தானே, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக வந்து நிறையா வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்குது, வயலேஷன் ஆகிட்டு தான் இருக்குது நம்மளோட இந்தியாவில். ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து நம்மளால் வந்து எப்படி பண்ண முடியும்? இப்போ சைனா மாதிரி எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ இன்டர்நெட் வித்தவுட் இல்லாமல் சைனா மாதிரி இருக்க முடியுமா? இப்போ சைனாலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணுறது, நம்மள மாதிரி கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கோ எதுவுமே சைனா யூஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்குன்னு வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி, நம்ம வந்து டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸிக்கும் அத்தாரிட்டேரியன் கண்ட்ரிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து எதையுமே யாரையுமே நம்பி இருக்கிறதில்ல. அவங்க பேசாமல் அவங்கன்னு எல்லாம் தனித்தனியாக எல்லாமே அவங்களாத்தான் தனியாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி முடியுமா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேறு டிஜிட்டல் நியூஸில் தான் வந்து இருக்குது, அப்படி தானே. ரொம்ப அதிகமாக வந்து நம்ம இதில் தான் இருக்குது. நிறைய மேகசின்ஸ் அந்த மாதிரி மீடியா சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜேர்னல்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களாம் வந்து ரொம்ப ப்ராப்பர் குவாலிட்டியாக தான் செய்கிறாங்க, ஹை டிகிரி அக்கௌண்டபிலிட்டியாக இருக்குது. இப்போ என்ன ஆகும், இதனால் வந்து நம்ம ரொம்ப ஓவர் ரெகுலேஷன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், அங்கே கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இன்டர்மீடியேட்ரிஸ் அந்த கூகுள், ஃபேஸ்புக்கெலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த செக்ஷன் 79 of 1 of the IT Act 2000 இதுபடி தான் வந்து கொடுக்கணும். அவங்களோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் முதல்ல வந்து என்ன பண்ணணும், ஒருத்தன் போடுறான் அப்படின்னா அதை பற்றி அவங்க தான் வந்து மீடியேட் பண்ணி அதை பார்க்கணும், அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து சீயிங் டைஸ்டோபியா இன் இந்தியன் டெமோக்ரஸி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த செப்டம்பர் 15 அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ அதுக்காக நம்ம ஆக்சுவலாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வெப் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்துருக்கிறதுல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இதை பற்றி ரிவ்யூ போடுவாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியா எப்படி இருக்குது, இந்தியா அப்படிங்கிறது ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி, அப்படி தானே. இங்கே நிறையா பார்ட்டி வந்து ரூல் பண்ணிட்டாங்க, ஒரு சிங்கிள் பார்ட்டி ரூலிங் கிடையாது, நிறையா பார்ட்டிஸ் ரூல் பண்ணுறாங்க. நம்ம இதில் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அந்த முறைப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டு விகிதம் வந்து போடுறோம்.
எல்லாருமே வந்து 18 வயசுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்ட்ரி வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இப்போ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 10 யார் இருக்காங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப் தான். டாப் 20ல் யூஎஸ் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 153 கண்ட்ரீஸில் 144ல் இருக்கோம். நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ நம்மளோட டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ரொம்பவே வந்து ட்ராப் ஆகிட்டோம். ரீசெண்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே வந்து ட்ராப் ஆகிட்டோம். ஸோ இதில் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன் சில ஹைலைட் பண்ண விஷயங்கள், அந்த டேட்டாஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் இதில் வந்து அவ்வளோவா முக்கியம் இல்லை. ஸோ அதனால தான் நான் இதுக்கு நோட்ஸ் கூட தரல. ஹைலைட் பண்ணது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹெல்த்லேயும் எஜுகேஷன்லேயும் ரொம்ப வீக்காக இருக்கும். நமக்கே நல்லா தெரியும். ஹெல்த் வந்து இப்போ நம்ம வந்து COVID-19 நம்ம தான் வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட்டில் இருக்கோம். என்னதில் பாப்புலேஷன்லேயும் தான். அட் த சேம் டைம் வந்து நம்ம எதில் லார்ஜஸ்ட்டாக இருக்கோம்? COVID-19 நம்ம தான். யூஎஸ்க்கு அப்புறம் நம்ம தான் இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ஜிடிபியில் அவ்வளோவா வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. அவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறதில்ல. எஜுகேஷனுக்குமே அப்படி தான். நம்ம அவ்வளோவா அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறதில்ல. ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ணுறதுனால நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம புவராக இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து யுனைடெட் நேஷன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்லேயே சேம் 2019 வந்து நம்ம 129th ரேங்க்கில் இருக்கோம் அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸில். ஸோ நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சான ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து பீப்புள் வந்து அந்த டெமோக்ரஸி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் தர் ஓன் கவர்னன்ஸ். அவங்களே வந்து அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் டெமோக்ரஸி வந்து கிடைக்கும், அப்படி தானே? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணால் தான் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ COVID-19 நம்ம எவ்வளவோ வந்து க்ரைசிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் வந்து இந்த எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணால் தான் நம்ம வந்து டெமோக்ரஸியில் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் கொடுத்தது எல்லாத்தையும் தயவு செஞ்சு பாருங்கள். தென் எடிட்டோரியல் டெய்லியும் கண்டினியூவாக வந்து ரீட் பண்ணுங்கள். எடிட்டோரியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே நாட் ஓன்லி ஃபார் மெயின்ஸ், ஈவன் இன்டர்வியூ கூட எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கிறது கூட நம்ம நிறையா டைரெக்ஷனில் நம்ம யோசிக்கிறதுக்கு வந்து எடிட்டோரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூஸ் பேப்பர் நம்ம கண்டிப்பாக டெய்லி படித்து தான் ஆகணும். தயவு செஞ்சு ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இதை படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ தான் வந்து 2021 அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக பிகினர் அப்படின்னா தயவு செஞ்சு டெய்லியும் ஒரு மெயின்ஸ் கொஷின் வந்து டெஸ்ட் எழுதுங்க. இட்ஸ் மை ரெக்வஸ்ட் ப்ளீஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட அந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுத உங்களை அந்த ரைட்டிங் ஸ்கில் உங்களுக்கு டெவலப் ஆகும். டெய்லி நியூஸ் படிச்சுட்டு மெயின்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து டெய்லியும் வந்து ஒரு கொஷின் வந்து சால்வ் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் கொஷின் வந்து டெய்லியும் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி வந்து மெயின்ஸ் கொஷின் தரேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து யூபிஎஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து லிங்க் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு ரிலேட்டடான நோட்ஸை வந்து அதில் இருக்கும், வந்து எடுத்துக்கோங்க. தென் வந்து என்விரான்மெண்ட் ஆகலும் சரி, வேறு எனி அதர் சப்ஜெக்டில் உங்களுக்கு ரிலேட்டடாக வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.